வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது ஹரியாலி சிக்கன் கறி, அதாவது இந்த க்ரீன் சிக்கன் கறி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த கொத்தமல்லி, இந்த புதினா, அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாய், இஞ்சிலாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சிக்கனோட போட்டு ஒரு சூப்பரான ஸ்டைலில் இந்த ஹரியாலி சிக்கன் கறி பார்க்க போகிறோம். ஹரியாலினா இந்த க்ரீன் கலர் தான் ஹரியாலி சொல்லுவாங்க. ஹரியாலி கபாப்லாம் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டைலில் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். டிப்பிக்கலாக நார்த் இந்தியன் ஸ்டைலில் எப்படி பண்ணுவாங்க, நான் ஒரு 15 வருஷமாக ஹோட்டலில் ஒர்க் பண்ணியிருக்கேன்ல, ஸோ அந்த ரெசிபி தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரிப்பரேஷன். நார்மலாக நம்ம வீட்டில் பண்ணும்போது சிக்கன் குழம்பு, சிக்கன் பெப்பர் மசாலா, அதுக்கப்புறம் வெள்ளை குருமா, இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஹரியாலி சிக்கன் கறிக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்தலாமா? சிக்கன் 1/2 கிலோ, கொத்தமல்லி 2 கைப்பிடி, புதினா 1 கைப்பிடி, பச்சை மிளகாய் 6லேருந்து 7 நம்பர், பூண்டு 5 பல்லு, இஞ்சி சின்ன துண்டு அதாவது 25 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 1.5 நம்பர், பெரிய சைஸ் தக்காளி 1 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/4 டீஸ்பூன், தயிர் 100 ml, முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, சீரகம் பவுடர் 1/2 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 15லேருந்து 20 நம்பர், உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, பட்டர் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த ஹரியாலி சிக்கன் கறி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா அரைக்க போகிறோம். அதனால் கொத்தமல்லி 2 கைப்பிடினா புதினா 1 கைப்பிடி போட்டால் போதும், அதிகமான புதினாவும் வேண்டாம். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுறோம். அதனால் மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. அரைக்கும் போதும் அதிகமான தண்ணி வேண்டாம், ஏன் கிட்டனா ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக ஆகாது. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிருங்க. இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க இந்த சிக்கன் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ண போகிறோம். அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன், உப்பு தேவையான அளவுக்கு, தயிர் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். தயிர் எதுக்கான அந்த புளிப்புத்தன்மை வேணும், அதனால தான் தயிர் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர் இதெல்லாம் போட்ட பிறகு அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி கரெக்டாக மேரினேட் பண்ணியிருக்கணும். மேரினேஷன் முடித்த பிறகு குறைஞ்சபட்சம் ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு பிறகு இன்னொரு மண்சட்டில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதாவது தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் முழு கரம் மசாலா, பூண்டு. நம்ம நார்மலாக வீட்டில் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது டைரெக்டாக என்ன பண்ணுவோம்,
பட்டை லவங்கம் போடுவோம், ஆனால் சீரகம் போட மாட்டோம். இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் சீரகம் தாளிப்பாக போட்டிருக்கணும். பூண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பூண்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கி வரட்டும், அதாவது கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு இந்த வெங்காயம் போடணும். கார்லிக் போடாமல் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டாம், சரிங்களா? இந்த இடத்துல வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். கொஞ்சம் 20% அளவுக்கு வதங்கி முடித்த பிறகு அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி. இந்த தக்காளியும் அதே மாதிரி தான், ஜஸ்ட் லைட்டாக சாத்தே பண்ணிட்டு அதுக்கப்புறம் மசாலா போட ஆரம்பிங்க. நீங்கள் யூஸ்வலாக சிக்கன் கறி பண்ணும்போது வீட்டில் என்ன பண்ணுவீங்க, வெங்காயம் தக்காளி நல்லா வதக்குவீங்க. ஆனால் இந்த இடத்துல வதங்க வேண்டாம். மீதி உள்ள மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர் இந்த இடத்துல கரெக்டாக மசாலாவை போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலா நல்லா குக் பண்ணுங்கள். அந்த மசாலா வெந்து வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட்டு, வேக வச்ச முந்திரி இல்லை, பச்சை முந்திரி தான் அரைச்சி இதில் ஊற்றிருக்கேன். இப்போது இந்த முந்திரி பேஸ்ட்டு போட்ட பிறகு ஜஸ்ட் லைட்டாக 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். மேலே ஆயில் வர ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை இதில் போட்டு திருப்பி நல்லா குக் பண்ணுறோம். ரொம்ப ஈஸி ப்ரிப்பரேஷன் தான். எதுக்காக எந்த இன்க்ரீடியன்ஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர், அந்த புளிப்புத்தன்மை, வெறும் கொத்தமல்லி புதினா மட்டுமே அரைச்சி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணினா உங்களுக்கு கண்டிப்பாக லைட்டாக கசப்புத்தன்மை வரும். ஸோ இந்த கசப்புத்தன்மைலாம் வராமல் இருக்க தான் தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ மூடி போட்டு குக் பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி சிக்கன் கறி ரெடி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டைலில் ஹரியாலி சிக்கன் கறி எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபைனலாக ஜீரா பவுடர் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் வந்து சிக்கன் கறினா கரம் மசாலா யூஸ் பண்ணுவீங்களே, ஆனால் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு ஜீரா பவுடர் போடணும். அதே மாதிரி பட்டர் ஆட் பண்ணுறோம். பட்டர் எதுக்காகனா மைல்டாக ஒரு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும், அதனால தான் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் போட்டு முடித்த பிறகு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி இந்த ப்ரிப்பரேஷன் வீட்டில் சப்பாத்தி, ரொட்டி, ரைஸோட எல்லாத்தோடும் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான ப்ரிப்பரேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம் இந்த ஹரியாலி சிக்கன் கறி எப்படி பண்ணுறதுன்னு. ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். கஷ்டப்பட வேண்டியதான் இல்லை. அந்த கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினா ரேஷு கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். கரெக்டாக சூப்பராக குக் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷஸ் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.